சேரனுக்கு கால் பண்ணி பாண்டியன் கேட்டா, பாண்டியனோ நான் எதுக்காக வரணும், எங்கே வரணும்னு தெரியாத மாதிரி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு கடுப்பான பாண்டியும் உடனடியாக இந்த விஷயத்த நிலா கிட்ட சொல்ல, நிலாவும் சேரனுக்கு கால் பண்ணி பல்லவன் அவங்க வர்றதுக்காக எந்த அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த சொல்லி, தயவு செஞ்சு வாங்கண்ண, ஏதோ சின்ன தப்பு தெரியாமல் பண்ணிட்டா அதுக்குன்னு இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஓவருன்னு, சீக்கிரமாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் சேரன் வரமாட்டேன்னு சொல்லி சொன்னதுனால நிலாவுக்கும் பாண்டிக்கும் பல்லவன் கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் பல்லவன் ரொம்ப நேரமாக ஏன் இன்னும் அண்ணன் வரல, ஏன் இன்னும் அண்ணன் வரலன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பக்கம் ரொம்பவே யோசனையோட சேரன் நின்றுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு சந்தாவோட அண்ணனும் என்னாச்சு பையான்னு கேட்க, இல்லை காலேஜ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க. ஆனால் அவங்களும் நீங்கள் காலேஜ் போகணுன்றதுக்காக தானே சட்டையெல்லாம் அயன் பண்ணி வச்சுருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சேரனை போக சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சேரனும் யோசனையோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த பக்கமும் எல்லாருக்கும் ப்ரைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸ் தான். ஸோ அதனால் பல்லவன் டென்ஷனோட அண்ணன் வருவாங்களா மாட்டாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியும் நிலாவும், அண்ணன் வரலன்னா என்ன, அதான் நாங்கள் இருக்கோம்ல, நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருன்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பல்லவனுக்கு ப்ரைஸ் கொடுக்கறதுக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா லைனாக 6 தடவை அவங்களுக்கு மெடலுமே அணிவிக்கிறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு பல்லவனுக்கு என்னமோ அவ்வளோ பெருமையாக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க வாசலில் தன்னோட அண்ணன் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த பக்கம் சோழனை கையிலேயே பிடிக்க முடியல. அவங்க விசில்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. நிலா பாண்டியன்னு 3 பேருமே செம்ம ஹாப்பியாக கைத்தட்டி இந்த மாதிரி பல்லவனோட வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பல்லவனுக்கு தான் இதில் சந்தோஷமே இல்லை. அப்போது இந்த மாதிரி மேடையில் இருக்கவங்களும் இத்தனை ப்ரைஸ் வாங்கின பல்லவனை நாங்கள் மேடைக்கு கூப்பிட்றோம், கொஞ்சம் ஏதாவது பேச வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்பீச் கொடுக்கறதுக்காக மேலே கூப்பிட்றாங்க. ஆனால் இதில் பல்லவனுக்கு விருப்பம் இல்லை. நிலா தான் அவங்கள வற்புறுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஸ்டேஜில் ஏறினதுக்கு அப்புறமாவும் பல்லவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. மறுபடியுமே வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தா அடித்து பிடிச்சி சேரன் பல்லவனை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் பல்லவன் சேரனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவங்க நம்ம அண்ணன் வந்துடுச்சுன்னு தைரியமாக பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக ஸ்டேஜில் இருக்கவங்களும் இத்தனை போட்டியில் வின் பண்ணதுக்காக நாங்கள் அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு தரோன்னு ஒரு பெரிய கப்புமே எடுத்து தராங்க. ஸோ பல்லவனோட ஆசை எப்படியோ நிறைவேறிடுச்சு. ஏன்னா அவங்க அண்ணனை பெருமைப்படுத்துகிற மாதிரி அவங்க முன்னாடி அவங்க ஒரு ப்ரைஸையுமே வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக மைக் எடுத்து தன்னோட இந்த வெற்றிக்கு காரணம் தன்னோட அண்ணன் தானும், நான் ஒன்றும் இந்த மாதிரி இதில் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒன்றும் நான் இதில் பண்ணலை, என்னோட அண்ணனை பெருமைப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்டேன். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதனால் அண்ணன் என்கிட்ட பேசாமையே போயிடுச்சு. ஒரு வேளை நான் இதெல்லாம் பண்ணால் அண்ணன் என்கிட்ட பேசுவான்ற நம்பிக்கையில் தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன். எனக்கு இவங்க வெறும் அண்ணன் மட்டும் இல்லை, எனக்கு அப்பாவாக இருந்து அம்மாவாக இருந்து ஒரு அண்ணனாக இருந்து என்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக சேரனையுமே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன் பாண்டி நிலான்னு சொல்லிட்டு 3 பேருமே ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு என்னோட குடும்பம் தான் என்னோட வெற்றிக்கு காரணம்னு அவங்க கழுத்தில் போட்டுட்டு இருந்த மெடலில் ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாருக்குமே அணிவிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நிலாவும் ஹாப்பியோடு இருக்க, சோழனும் இவங்க இவங்க இவங்கன்னு அவங்கவுங்க அண்ணனோட பேரை அறிமுகப்படுத்திட்டு இது என்னோட அண்ணி, எனக்கு அம்மா மாதிரின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நிலாவோட கண்ணே கலங்கிடுது. சேரனும் இந்த மாதிரி ஒரு சாதனை செஞ்ச பல்லவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஜில் இந்த மாதிரி பரிசளிப்பு விழாலாம் நடந்து முடிச்சதுக்கப்புறமா கீழே இறங்கி போனதுக்கப்புறமா எல்லாருமே ரொம்பவே பெருமையோட சேரனை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்லவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேரனுக்காக பல்லவன் எந்த அளவுக்கு இந்த ப்ராக்டிஸில் இறங்குனாங்க, அவங்க எந்த அளவுக்கு இத்தனை நாளாக கஷ்டப்பட்டாங்கன்றத எல்லாத்தையுமே ரொம்பவே உருக்கத்தோடு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட பாண்டியும் சேரன்கிட்ட, இங்கே பாருங்கண்ணே, அவன் என்னதான் தப்பு பண்ணிட்டாலும் நீங்கள் தானே அவனுக்கு அம்மா மாதிரி அப்பா மாதிரி, நீங்கள் தானே அவனை மன்னிக்கணும், தயவு செஞ்சு மன்னிச்சு பேசுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சேரனும் இதுக்கு மேலே நான் மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவன் அவனோட தப்பை உணர்ந்துட்டான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அவனுக்கு பொறுப்பு வரணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் என்னால் முடியலனாலும் கஷ்டப்பட்டு இவன்கிட்ட பேசாமல் இருந்தேன். ஆனால் இப்போது நான் எதுக்காக அப்படி இருக்கணும், உனக்கு பொறுப்பு வந்துருச்சு, உனக்கு கடமையும் வந்துருச்சு, நீ உன்னோட லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் சாதிச்சா அதுவே எனக்கு போதுண்டான்னு சொல்லிட்டு பல்லவனை கட்டி பிடிச்சி, நீ என்னோட தம்பியாக கிடைக்க நான் நிஜமாவே கொடுத்து வச்சிருக்கணும்டா, தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நல்லபடியாக உன்னோட எதிர்காலத்தை பாருன்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு பல்லவனும் கண்டிப்பாண்ண, நீ மட்டும்
என் கூட இருந்தா கண்டிப்பா நான் இதுக்கப்புறமா சரியா தானே இருப்பேன். ஆனா என்கிட்ட தயவு செஞ்சு பேசுனேன். உன்கிட்ட பேசாம என்ன எல்லாம் இருக்க முடியலன்னு சொல்ல, அதுக்கு சேரணும். விடுடா இதுக்கப்புறம் நீ அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ இத பார்த்துக்கிட்டு இருக்க நிலாவும், அப்பாடா! இப்பதான் உங்க 2 பேரையும் பார்க்க நல்லாவே இருக்கு. பல்லவனோட முகத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறமா இப்பதான் நாங்க சிரிப்பையே பார்க்குறோன்னு லைட்டா பல்லவன் கிட்ட வம்பு இழுத்து அவங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாண்டிக்கு கரெக்டா அப்பதான் வானதியுமே கால் பண்றாங்க. பாண்டியும் இருந்த சந்தோஷத்துல வானதி என்ன நினைப்பாங்க, எப்படி நினைப்பாங்கன்றதெல்லாம் யோசிக்காம எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம வானதி கிட்ட சொல்லிடுறாங்க. ஆனா இதை கேட்ட வானதி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா, அவங்களுக்கு நிலா மேல பொறாமையா இருக்கிறது மட்டும் இல்லாம பாண்டி மேல கோவமாவும் இருக்கு. ஸோ இது மூலியமா வானதி மறுபடியுமே ஒரு புதிய பிரச்சனைய பண்ண போறாங்கன்றது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது. என்னதான் சேரனோட ஜோடியும் சோழனோட ஜோடியும் கரெக்டா இருந்தாலும் பாண்டியோட ஜோடி கரெக்டா இல்லையா இருக்கான்ற டவுட்டு என்ன மாதிரியே உங்களுக்கு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வானதி கொஞ்சம் பொறாமப்படாம அவங்களோட உண்மையான குணத்தோட இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க சந்தாவுக்கு உதவி பண்ணும்போது இருந்த குணம்தான் அவங்களுக்கு அவங்களோட கேரக்டருக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அவங்க இருந்தால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?